சர்ச்சில் சபை தான் நல்ல தலைவர்களை உருவாக்குறது, நல்ல தலைவர்களை உருவாக்குறது. அதே நேரத்தில் இனியிலேண்ட மோசமான தலைவர்களும் உருவாகிற இடமும் சர்ச் தான். நல்ல தலைவர்களை உருவாக்குற இடம் எது? சபை, ஆண்டவருடைய சரீரம். இனியிலேண்ட மோசமான அவர்கள் உருவாகிறது, தாங்களாக உருவாகிற இடமும் சபை. நீங்கள் லெனினை பார்க்கலாம், மார்க்ஸை பார்க்கலாம், கால் மார்க்ஸை பார்க்கலாம், எல்லாரும் ஹிட்லரை பார்க்கலாம். இவர்கள் எல்லாரும் எங்கே உருவாகினவர்கள்? ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில். ஆனால் கெட்டவர்கள், மோசமானவர்கள் உருவாகிற இடமும் சபை. ஆமென். ஏன்? வசனம் சொல்லுது, நான் ஒருவனை என்ன செய்வன்? எடுத்துக்கொள்ளுவன், இன்னொருத்தர் என்ன செய்யப்படுவார்? கைவிடப்படுவார். ஆனபடியாக நாம் எல்லாரையும் கைவிடப்படுறதுக்கு இங்கே வந்துருக்கல, நல்லவர்களாக கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதற்காக. என வசனம் சொல்லுது, தாயின் கற்பத்திலேயே நான் உன்னை என்ன செய்தான்? உருவாக்கினேன். ஆமென். எஸ்ஐயா 44:24 ஒருக்கா வாசிப்பம். ஒருக்கா சீக்கிரம் எடுங்க, டைம் வேணும் எங்களுக்கு. எஸ்ஐயா 44. உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அந்த வசனம் என்ன சொல்? உன் மீட்பரும், எங்களை ரட்சித்தவர், தாயின் வயிற்றில் இருந்து எங்களை என்ன செய்தவர்? ரட்சித்தவர், எங்களை உருவாக்கினவர். எங்களை ரட்சித்து எங்களை என்ன செய்தவர்? உருவாக்கினவர். ஆமென். உன் மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்ப இந்த காலை வேளையில் கர்த்தர் எங்களோட சொல்லுற காரியம் என்ன? தாயின் வயிற்றில் எங்களை கண்டவர். ஆமென். எங்களை ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் எங்களை பின்னி இழைத்தவர். எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஒரு இலக்கை வச்சிருக்கிறார், ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார், ஒரு அழைப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஒரு நாளும் அவர் எங்களை என்ன செய்கிறதில்லை? எங்களை தள்ளி விடுகிறதில்லை. ஒவ்வொரு தன்னிடத்தில் வர்ற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு சான்ஸை கர்த்தர் கொடுத்து 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 அவர்களை என்ன செய்வார்? கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருப்பார். ஆமென். ஆனபடினால நாங்கள் எங்களுக்கு என்னதான் எங்களுக்கு பலவீனமானாலும், என்னதான் எங்களுக்கு வியாதியானாலும், என்னதான் எங்களுக்கு நஷ்டம் கஷ்டம் எதுவானாலும், எங்களுடைய கர்த்தர் எங்களை உருவாக்கி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை என்ன செய்து கொண்டே இருப்பார்? ஆமென். எங்களை என்ன செய்வார்? என்னிடத்தில் வர்ற யாரையுமே என்ன செய்கிறதில்ல? புறம்பை தள்ளுகிறதில்ல. ஆமென். ஆனபடியால் அவர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்த வசனத்தை பார்ப்போம். உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நானே எல்லாவற்றையும் என்ன செய்கிறாராம்? செய்கிற கர்த்தர். ஆமென். நானே எல்லாவற்றையும். நமக்கு தேவையான இந்த வார்த்தையை நாங்கள் விசுவசிக்க வேணும். இந்த ஜீவன் உள்ள இந்த வார்த்தை எங்களுக்கு என்ன செய்ய வேணும்? விசுவசிக்க வேணும். நாம் ஒரு ஆண்டவருக்குள்ள நாங்கள் வளர வளர நாங்கள் என்ன செய்யணும்? எங்கள் இந்த விசுவாச அறிக்கை இதுதான் எங்களுக்கு வேல்யூ பண்ணி கொண்டு போகும். எங்களோட வாழ்க்கையை என்ன செய்யும்? உயர்த்தி கொண்டு போகும். நாங்கள் ஒரு வாகனம் வேண்டும்னா அந்த வாகனம் அந்த அடுத்த வருஷம் அந்த வாகனத்து 30% என்ன செய்யும்? குறைஞ்சிரும். ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு வாகனத்தை வேண்டும்னா அடுத்த வருஷம் 10,000 ரூபாய்க்கு என்ன செய்ய முடியாது? விற்க முடியாது. ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுற அந்த தீர்க்க தரிசனம் அது 100 வருஷம் சென்றான்னு அது மேலே தான் இருக்குமே ஒழிய கீழே ஒரு நாளும் போகாது. ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் வசனம் சொல்லுது. வானம் பூமி மாறினாலும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யாதாம்? ஒரு நாளும் அது வேல்யூ இல்லாமல் போகாது. ஹல்லேலூயா. ஏன்? அந்த வார்த்தைக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது.
ஹல்லேலூயா. அது ஜீவன் மாத்திரமல்ல, அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஆமென். ஆனபடியால் இந்த ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு தலைவர், ஒரு குவாலிட்டியான லீடராக எரேமியாவை கர்த்தர் பார்த்து சொல்லுறார், தாயின் கற்பத்தில் உருவாக முன்னமே என் கண்கள் உன்னை கண்டது. ஆமென். அப்போ தேவன் எங்களை பார்க்கிற போது ஒரு உன்னதமான ஒரு அழைப்புக்கு தான் கர்த்தர் எங்களை அழைச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட அழைப்பை எரேமியாவுக்கு கொடுத்தார்? தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக. அது மாத்திரமல்ல, இனியிலேண்ட யுத்தம், இனியிலேண்ட பஞ்சம், இனியிலேண்ட போராட்டம் எரேமியா ராஜாவுக்கு மாத்திரமல்ல, எதிர் நாட்டுக்கே எரேமியாவுடைய தீர்க்க தரிசனத்தை தான் அவங்களே கேட்குறாங்க. அந்த எதிரிகளுடைய படைகள் வந்த உடனே எரேமியா எங்கே இருக்கிறார்? அந்த எரேமியாவை என்ன செய்யணும்? பாதுகாக்கப்படணும். எரேமியாவை உனக்கு என்ன வேணும்? நாங்கள் என்ன உனக்கு கைமாறு செய்ய வேணும்? ஏன் எரேமியா சொன்ன வார்த்தை சொந்த ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, எதிரியாக வந்த படைகளுக்கும் அந்த தீர்க்க தரிசனம் அவங்களுக்கும் சொல்லப்பட்டது. ஆமென். யுத்தத்தோடு வராங்க, பட்டயத்தோடு வராங்க. எரேமியாவை கண்டோன்னு எல்லாரும் சரண்டர் ஆகிட்டாங்க, காலில் விழுகிறாங்க. அந்த ஸ்டோரி எரேமியா பார்க்க தெரியும். விழுகிறாங்க. உனக்கு என்ன வேணும்? என்ன செய்ய வேணும்? வீடு வேணுமா? நிலம் வேணுமா? இது வேணுமா? யார் உனக்கு யாரெல்லாம் உனக்கு உண்டோ சைடில் நிற்கிறாங்க, எல்லாருக்கும் நாங்கள் சகாயம் பண்ணுறோம்ன்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனபடியால் அதுதான் நாம் கர்த்தர் எங்களை உருவாக முன்னமே பெரிய ஒரு உன்னதமான நிலையில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் எங்களுடைய அதாவது சத்துரு என்ன செய்கிறான் என்று சொன்னால், எங்களை நல்ல ஒரு ஓட்டத்தில் ஓட விட மாட்டான். நல்ல ஓட்டத்தில் என்ன செய்ய மாட்டான்? ஓட விட மாட்டான். ஆனபடியால் பாருங்க, ஆதாம மாதிரி ஒரு ஞானவான் ஈக்குவலாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. தேவனே சாலமோன் ராஜா நல்லவர் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் ஆதாம் அதை விட பெரிய ஒரு ஞானவான். ஆதாம் தேவனால் உருவாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அந்த எல்லாம் அவர் ஆதாம் வச்ச பேர்கள் எல்லாத்தையும் பார்த்து தேவன் சந்தோஷப்படுகிறார். ஆமென். ஆனபடியால் எப்போ ஆதாமுக்கு அவனுக்குள்ள இருந்த அந்த ஒரு ஆசை ஆதாமுக்கு வந்ததோ, மனைவிக்கு வந்ததோ, நீ தேவனா நீங்கள் மாறிடுவீங்கன்னு சொல்லப்படுது. தேவன் என்ன மாதிரி? தேவ சாயலுக்கு ஏற்கனவே தேவ சாயல் தேவன் மாதிரி தான் இருக்கிறாங்க, தேவ பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க எல்லாவற்றையும் கூட. ஆனால் பிசாசு வந்து அந்த காதில் போட்டு அந்த வார்த்தை விட நீங்கள் என்ன மாதிரி மாறிடுவீங்க? தேவனை போல மாறிடுவீங்க. ஆமாம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் அடிக்கடி சொன்னேன், ஆரை மாறினான், குரங்கு மாறினான். குரங்கு மாறி இலைகளுக்குள்ள தோட்டத்துக்குள்ள போய் ஒளிச்சு உள்ளதுலேயே உடனே காயிற இலை அத்தி இலை ஒரு மணித்தியாரத்தில் காய்ச்சிடும். எல்லா இலையை விட மோசமான இலை அத்தி இலை. பாருங்க, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த வஞ்சிக்கிற ஆவி அவனுக்குள்ள வந்த உடனே அடுத்த செகண்ட் அவனுடைய மூளை மாறிட்டு, அவனுடைய மூளை என்ன செய்துட்டுது? மாறிட்டு. ஞானம் போயிட்டுது, அறிவு போயிட்டுது. அவனுக்கு அத்தி மரத்தை நல்லா தெரியும், எப்படிப்பட்ட மரம்னு அத்தி மரத்தை தெரியும் ஆதாமுக்கு. அந்த மூளை மாறிட்டு. அதான் அந்த வஞ்சகத்தினுடைய ஆவி. ஒரு லீடராக இருக்க விரும்புகிறவர்கள், அது நீங்களோ ஒவ்வொருத்தரும் என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கப்படக்கூடாது. 12ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் என்ன சொல்றது? வெளிப்படுத்தல. அதாவது நட்சத்திரங்கள் என்ன சொல்லப்படுது? 1/3 வானத்தின் நட்சத்திரங்களை பிசாசு என்ன செய்தாம்? கீழே இழுத்து விழுத்துது. ஆமென். போதும், தேவையில்லை, தேங்க்யூ. 1/3 யோசிச்சு பாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் யார் தொலைக்காட்சியை பார்த்துருக்கிறோம்? நட்சத்திரங்கள். ஆமென். எசையா சொல்லுறார், நானும் என் பிள்ளைகளும் வானத்து நட்சத்திரங்களை போல சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். யாக்கோபு சொல்றார், ஜோசப் சொல்றார், சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரங்களும் என்ன செய்தான்? தாழ விழுந்து வணங்குது.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை பார்த்து என்ன சொன்னார்? உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாம்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஓ, எலும்பு எலும்பு சீயோனே உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள்ளு, உன் ஒளி என்னிடத்தில் வந்தது. ஆமென். அப்போ எங்களுக்கு ஒரு 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 பிரகாசத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது ஆற்ற பிரகாசம், கர்த்தருடைய பிரகாசம். 2 கொரிந்தியரில் இருக்க, அடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியரில் அந்த நம்ம அவருடைய முகத்தினுடைய பிரகாசம் எங்களுடைய இருதயங்களை என்ன செய்தாம்? பிரகாசிக்க பண்ணது. ஓ, அப்போ நாம் ஒரு லீடர் எப்படிப்பட்டவராக இருக்க வேணும்? பிரகாசிக்கிறவராக இருக்க வேணும். மற்றவர்களை என்ன செய்ய வேணும்? பிரகாசத்துக்குள்ள நடத்த வேணும், அழைத்து செல்ல வேண்டும். வாசிங்க பத்தியம்மா. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அப்ப இருளில் இருந்து ஒரு லீடர், ஒரு ஆவிக்குரிய தலைவன், நாம் எல்லாருமே ஆவிக்குரிய தலைவர். எல்லாருமே கர்த்தர் எப்படி அழைச்சிருக்கிறார்? இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ள அழைச்சிருக்கிறார். எல்லாருக்குமே ஆசாரியர்களாக ஆக்கி இருக்கிறார். கர்த்தர் எல்லாருமே எப்படி அழைச்சிருக்கிறார்? ஆசாரியராக அழைச்சிருக்கிறார். அப்ப இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். தெனேம்பிரில் இருந்து அந்த வெரித்தாபிள் லூமியருக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் வெளிச்சத்துக்கு அப்ப என்ன செய்ய? நட்சத்திரங்களாக எங்களை மாற்றி இருக்கிறார். வெளிச்சம். ஆமென். பிசாசு லைட் பேரர் என்று சொல்ல, அவன் வெளிச்சத்தை பிடிச்சு கொண்டு நிற்கிறான். ஆனா கர்த்தர் எங்களை என்ன சொல்றார்? ஆமா, நாங்க வெளிச்சமா இருக்கிறோம். எங்களுக்கு அந்த பிரகாசத்தை வச்சிருக்கிறார். அப்ப நாம் ஒவ்வொரு தரம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். வாசிங்கம்மா. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க, இருளில இருந்து வெளிச்சத்தை, நம்முடைய வெளிச்சத்தை, எங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கு. உன்னுடைய வெளிச்சத்துல வெளிச்சம் காண வேணும்னு சொல்லப்படுது. ஆமென். இருளில இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் என்ன இருக்குதாம்? பிரகாசம். பிரகாசம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் என்ன இருக்குது? பிரகாசம். பிரகாசிக்கிறவர், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. ஆமென். அப்ப அவருடைய முகத்தில் இருக்கிற பிரகாசம். மோசேக்கு எங்க இருந்தது பிரகாசம்? முகத்தில் இருந்தது பிரகாசம். ஆனா நமக்கு எங்க கர்த்தர் வைக்க போறார்? வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, தனது மகிமையின் அறிவாகிய ஒளியை. மோசே 5 ஆகமங்கள், வேதத்தில் இருக்கிற 5 ஆகமங்களை அவர் தான் எழுதினார். பவுல் 13 ஆகமங்கள் எழுதினார். எஸ்ஐயா இனியிலேன்னு பெரிய தீர்க்கதரிசன காரியத்தை எழுதினார். இதெல்லாம் அவர்களுக்கு இந்த அறிவு எங்கே இருந்து வந்தது? இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் உள்ள அறிவாகிய 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 ஒளியை, அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. அப்ப இந்த தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் பிறக்கிறவராக இருப்பார், ஆடு மேய்க்கிறவராக இருப்பார். அத்திப்பழம் பிறக்கிறவர்கள், ஆடு மேய்க்கிறவர்கள், அல்லது தங்கட அப்பாட ஆடு மேய்க்கிறவர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்களுக்கு ஜோசப் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயில, அவர் படித்தார், ஆனால் ஜெயிலுக்குள்ள இருந்தவர். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் உள்ள அறிவாகிய மகிமை, இந்த மகிமையினுடைய ஒளி. ஆனபடியால் வாலிய பிள்ளைங்களாம் நீங்கள் இருக்கிறீங்க, படிக்கிறது நல்லது, படிக்க வேணும். அதை காட்டிலும் எங்களுக்கு ஒரு அறிவு ஒன்று இருக்குது. அது அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய முகத்தில் இருக்கிற அந்த அறிவாகிய ஒளி. அறிவாகிய ஒளி என்ன செய்கிறார்? தோன்ற பண்ணும் பொருட்டாக அந்த ஒளியை நாங்கள் we have to receive it, நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும்.
அதுதான் எங்களை பிரகாசிக்க பண்ணுறது. அறிவாகி ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்போ எங்களுடைய இருதயங்களில் என்ன செய்கிறது? பிரகாசித்தார், பிரகாசிக்க பண்ண வச்சிருக்கிறார். அதுதான் ஒரு தேசிய கீதம் பாடினான, ஜெபிச்சான, பெரிய லீடர் மாதிரி நெஞ்சில் கை வைப்பாங்க. ஆமென். ஒரு மனுஷனுடைய அறிவு, அவனுடைய ஆற்றல் சகலதும் எங்கே இருக்குது? இருதயத்தில் தோன்ற பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு ஆவி, ஒரு கர்த்தர் உருவாக்குற தலைவருக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். என்ன தெரியும்? வித்தியாசம் தெரியும். கெனியா நாட்டு பிரசிடென்ட் ஒரு பேட்டி கொடுத்தார். கெனியா ஆப்பிரிக்காவில் நல்ல செல்வம் கொளிச்ச நாடு, நல்ல வசதியான நாடு. பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க பிச்சை எடுக்கிறதும் இல்லை. நான் போயிருக்கிறேன். அந்த நாட்டு இப்போ இருக்கிற பிரசிடென்ட் சொல்கிறார், என்னுடைய அழைப்பு சுவிசேஷகர், என்னுடைய அழைப்பு சுவிசேஷகர், என்னுடைய ஊழியம் சுவிசேஷம் சொல்கிறது. ஆமென். என்னை காரில் ஏற்றி மேலே நின்று நான் ஆக்களை கை காட்டுற போது நான் கை காட்டில நான் என் நாட்டை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஒரு பெரிய பிரசிடென்ட் சொல்கிறார். ஏன்? அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? அறிவாகிய ஒளி இருக்கிறது. ஆமென். என்ன 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 இருக்குது அந்த மனுஷனுக்குள்ள? அறிவாகிய ஒளி. என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். லைக் ஆஃப் நாலேஜ், அறிவில்லை. நீ எதை சம்பாதிச்சாலும் நீ என்னதை சம்பாதிக்க வேணும்? புத்தி. புத்தி. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு சுவிசேஷம் சொல்ல வேணும் என்றாலே எப்படி சொல்கிறாங்க? தீமையான காரியங்களை சொல்கிறது, இல்லாதது பொல்லாதது சொல்கிறது. ஏன்? அவர்களுக்கு அறிவில்லை, ஞானம் இல்லை. குறை சொல்கிறது, குற்றப்படுத்துறது, இல்லாத பொல்லாதகளை சொல்கிறது. இதைத்தான் இன்றைக்கு வெளியில் இருக்கிற ஜனங்கள் சேர்ச் என்றாலே அதை ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களில்லை. என்னன்னு செய்கிறாங்களில்லை? ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களில்லை. ஏன்? அந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. ஒரு சகோதரி நான் இப்போ கேள்விப்பட்டேன். அவங்களும் இந்த சபையில் இருந்து 2 குழந்தைங்க, எவ்வளவோ தீர்க்க தரிசனங்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்டது, எவ்வளவோ நான் பேசுனெல்லாம் சொல்லியிருக்கிறேன் தீர்க்க தரிசனங்கள், எவ்வளவோ நன்மையான காரியங்களை பெற்றவங்கள் இன்றைக்கு எந்த விதமான ஒரு ஆதாரம் இல்லாமல் பொய்களை சொல்லி ஆத்மாக்களை கெடுக்கிறது. பொய்களை சொல்லி ஆத்மாக்களை, நல்ல ஆத்மாக்களையும் கெடுக்கிறது. எப்படி சத்துரு அந்த ஆதாமுக்கு ஒரு வஞ்சகத்தை போடுறதோ அதே மாதிரி இன்றைக்கு ஜனங்கள் அந்த வஞ்சகமான வார்த்தைகளை போடுறது. இவர்களை கர்த்தர் சந்திப்பார், நிச்சயமாக சந்திப்பார். ஏன்? இந்த கல்லில் மேல் மோதுறவங்கள் நொறுங்கி போயிடுவாங்கன்னு வேதம் சொல்லுது. ஏன்? நான் அறிவு சபிக்கையில் வார்த்தையை தான் நான் சொல்கிறேன், அறிவு இல்லை. ஏன்? அவங்களுக்கு எந்த குவாலிட்டியும் இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு குவாலிட்டி இல்லைன்னு சொன்னால் அவங்களை என்ன சொல்லுவாங்க? குறை சொல்ல வலிக்கிடுவாங்க. குவாலிட்டி உள்ளவன் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்லணும் குறை? ஆண்டவரை பற்றி சொல்லுவான். ஒரு லீடர் தரிசனம் உள்ளவர். கர்த்தர் நல்லவர், எப்படி இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். இதுதான் அறிவு. உலகமெங்கும் போய் நீங்கள் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை சொல்லுங்க. பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானத்தை கொடுத்து சீசராக. இந்த குவாலிட்டி இல்லை, அந்த அறிவு இல்லை, கிறிஸ்துவினுடைய ஒளி பிரகாசம் இல்லை. அப்போ என்ன சொல்ல வேணும்? கொல்லவும் அழிக்கவும் திருடவும் என்று எதுக்குமே வரமாட்டான். ஆனபடினால எதையெல்லாம் அழிக்க முடியுமோ அதை வார்த்தையால் தான் அழிக்கிறது, அழிக்க பார்க்கறது. ஒரு நாள் தரிசனம் ஒரு நாளும் அழியாது, கர்த்தரை அழிக்க முடியாது. இத்தாலி நிலைச்சுது, கர்த்தரை அழிக்கலாமண்டு அங்கே கொண்டு வந்து
அந்த நாடே கர்த்தருக்கு சரண்டர் பண்ணிச்சு. ஆப்பிரிக்கா எத்தனையோ தேசம் எழும்பிச்சுது, எல்லாம் சரண்டர் பண்ணி சிறை பிடிச்சவர்களை சிறையாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு வேளையில் ஒரு வியாதி உங்களை சிறை பிடிச்சிருக்கலாம், அதே வியாதி உங்களை விட்டு ஒரு நாள் ஓடிடும். ஹல்லேலூயா. எதுவுமே கர்த்தரை ஆட்கொள்ள முடியாது. ஏன்? எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும், முழங்கால் எல்லாம் என்ன செய்யும்? முடங்கும். அது வியாதி என்றான, சாபம் என்றான, கேஸ் என்றான எல்லாம் முடங்கும். ஆனால் எங்களுக்கு அறிவு இருக்க வேணும். எங்களுக்கு என்ன இருக்க வேணும்? அறிவு. அறிவு. ஆனபடியால் அறிவு இல்லாதவர்கள் வேதத்தில் சொல்லப்படுது முட்டாள் என்று சொல்லி. முட்டாள்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லப்படுது. அவர்கள் என்ன சொல்வார்கள்? சகோதரங்களை எப்போதும் குற்றப்படுத்துகிறவர்கள். ஆமென். தங்களுடைய சகோதரர்களை என்ன செய்கிறது? எப்போதும் குற்றப்படுத்துறது. பொஸ். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பொஸ். பொஸ் வந்து அவர்கள் டிக்டேட்டர்ஸ். அதை செய், இதை செய், அங்கே செய், இங்கே செய்யன்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒழிய செய்ய மாட்டாங்க. லோ வைப்பாங்க, லோவை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தங்களோட காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் லீடர்ஸ் அவங்க தகப்பனை போல உருவாக்குறவர்கள். அதுதான் கர்த்தர் சொன்னார், பரிசேயர் சதுசேயர் சொல்றதை கேளுங்க, ஆனால் அவங்கள மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. அவர்கள் எப்போதும் இடரல் உள்ளவர்களாக இருப்பாங்க, இடரல் பண்ணுறவர்கள். ஆனால் ஒரு லீடர் அவன் என்ன செய்வான்? அவன் எதுக்கு அழைக்கப்பட்டானோ அதைத்தான் அறிவிப்பான். எதற்காக பிடிக்கப்பட்டானோ அதுக்காகத்தான் அவன் ஓடுவான். அதான் பவுல் சொன்னார், என்ன? ஆமென். நான் நான் நல்லமானதை பற்றி கொண்டேன். அது நான் தொடர்ந்து ஓடுறேன். தொடர்ந்து நான் எதை செய்கிறேன்? ஓடுறேன். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன். ஒரு லீடருக்கு தரிசனம் தெரியும், எங்கே போகிறதுன்னு தெரியும், என்ன கிடைக்கும் என்று தெரியும், என்ன லாபம் என்று தெரியும், எதை நாங்கள் விட வேணும் என்று தெரியும். அவன் எல்லாம் தனக்கு, எல்லா தேவனுக்காக இதெல்லாம் அவன் நஷ்டம் என்று எதெல்லாத்தையும் அவன் தேவையில்லைன்னு விடுறானோ, லாபமாக இருக்கலாம், எல்லாத்தையும் விடுறானோ, அவன் தான் விட்டுட்டு ஓடுவான். ஆமென். மற்றவனை கற்றவன். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் மற்றவர்களை கட்டுறோமா? ஆமென். ஒரு வேளையில் நம்மளோட பிள்ளைங்களாக இருக்கலாம், சகோதரங்களாக இருக்கலாம், சபையில் இருக்கிற உடன் இரத்தத்தினால கழுவப்பட்ட மீட்கப்பட்ட சகோதரங்களாக இருக்கலாம். இதுதான் நாளைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்க போகுது. கர்த்தரிடத்தில் போய் நிற்கிற போது கர்த்தர் கேட்க மாட்டார், எத்தனை பிசாசு துரத்தின, எத்தனை பேரை நீ எழுப்பின, எத்தனை பேரை உயிரோடு எழுப்பின, இதெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டார். அதெல்லாம் அவருடைய நாமத்தினால நடக்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவனாக இருக்க வேணும், உண்மை இடரலற்றவராக இருக்க வேணும். ஆமென். ஹல்லேலூயா. உண்மை. உண்மை. அதுக்கு ஒரு லீடர் உண்மை உள்ளவர். ஒரு லீடர் எப்படிப்பட்டவன்? உண்மை உள்ளவன், நன்றி அறிதல் உள்ளவன். டிக்டேட்டர் எங்க அவன் உருவாகினானோ அதே இடத்துக்கு கத்தியை கொண்டு எழும்புவான். ஹல்லேலூயா. ஹிட்லர் ஆருடைய காற்ற புள்ள? ஜூதருடைய புள்ள. ஜூத ரத்தம், ஜூத ரத்தம் வெட்டி கொண்டான். உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. ஹல்லேலூயா. ஆமென். முடிவு பரியந்தமும் நாங்கள் நிலை நிற்கப்படும். கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம். வீட்டில் என்ன செய்யணும்? சந்தோஷம் சமாதானம் இருக்குமெண்டா எங்குமே சமாதானம் தான். ஆமென். நீ போகிற போது நீ எப்படி இருப்பாய்? ஆசீர்வாதமாக இருப்பாய். வீட்டில் ஆசீர்வாதமாக இருந்தால் போகிற இடமெல்லாம் என்னது? ஆசீர்வாதம். வீட்டிலேயே நெருப்பு பத்துனா கொல்லியை தூக்கிண்டு போக வேண்டியதுதான். போகிற இடமெல்லாம் சிறுவியண்டு போகலாம். ஹல்லேலூயா. யூதேயா சமாரியா உலக முடிவு பரியந்தமும் சாட்சியாக இருங்க. யூதேயாவில் இருக்க முடியாத சாட்சி சமாரியாவில் நடிக்கிறது உலகம் முழுக்க கெடுக்கிறது. ஆமென். இதுதான் ஒரு லீடர் கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பான். நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்க வேணும்?
கொஞ்சத்தில் ஒரு தாளந்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தாரா? நன்றி, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்கள். அல்ல, இதில் என்ன செய்ய வேணும்? உண்மையாக இருக்க வேணும். அதில் உண்மையாக நாங்கள் இருக்கிற போது கர்த்தர் என்ன செய்வார்? எங்களை அநேகத்துக்கு அதிபதியாக்குவார். ஹல்லேலூயா. ஆனபடியா நாங்கள் இந்த வேளையில் ஒரு ஜெபிப்போம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நல்ல லீடராக எங்களை உருவாக்குங்க. எல்லா நல்ல தலைவர்களாக எங்களை உருவாக்குங்க. ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லி, நன்றி என்று சொல்லுங்க. ரீக்க ராமா லாமா, நன்றி என்று சொல்லி, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், 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 நல்லவர். ரோமோ ரோபோ கத்தராமா லஷந்தரா பாபா. நன்றி, 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 நன்றி என்று சொல்லுங்க. நன்றி என்று சொல்லுங்க. ரீகா ராமா லாமா சந்தரா. எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டு, குடும்பங்கள் கட்டப்படட்டு, கிருபை கடந்து வரட்டு, இரக்கம் கடந்து வரட்டு. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிமா. இந்த வேளையில் எல்லாரும் வாய்களை உயர்த்தி ஹல்லேலூயா கர்த்தரிடத்தில் கேட்போம். தகப்பனே, இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், அதிகமாய். ஹல்லேலூயா. ரீகா ராமா லாமா பாபா, ரீமா ராமா சந்த ராமா லிபி கத்த ராமா லா பாபா. நன்றி, நன்றி சொல்லு. எல்லாரும் நல்லா ஜெபிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை உருவாக்க வேணும். கர்த்தர் எங்களை உருவாக்க வேணும். கர்த்தர் உகந்த பாத்திரங்களாக உருவாக்க வேணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கனபேர் கர்த்தர் நல்ல சர்ச்சில் நல்ல அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அபிஷேகத்தை ஊற்ற ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஒன்று கற்றுக்கொள்ள வேணும். ஆமென். எங்களுடைய சுபாவம், ஒரு மனுஷனுடைய அட்டிட்யூட், நம்முடைய சுபாவம் ஒரு நாளும் அபிஷேகத்தினால மாறாது. அபிஷேகத்தினால நம்முடைய சுபாவம் என்ன செய்யாது? மாறாது. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், உண்மைதான். ஆனா சுபாவம் மாறுறது என்னத்தினால? தேவனுடைய வார்த்தையினால. தேவனுடைய வாலிபன் எதனால் தன் வழிகளை சுத்தப்படுத்துவான்? அநேக உபத்திரவங்களினால உம்முடைய பிரமாணங்களை நாங்கள் என்ன செய்தோம்? கற்றுக்கொண்டோம். வார்த்தை தான் ஒரு மனுஷனை இதை நீ செய், இதை நீ செய்யாத, இப்படி நட, இப்படி நடக்காத. அவருடைய முகத்தின் ஒளியினுடைய பிரகாசம் எங்களுடைய இருதயத்துக்குள்ள இருந்து உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் உருவாக்கம். ஹல்லேலூயா. அபிஷேகம் தேவை. கர்த்தரை அபிஷேகிக்கிறவர். அபிஷேகம் பாருங்க, ஒரு பாத்திரத்தில் இருந்து எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பாத்திரமா அந்த அபிஷேகத்தை நாங்கள் பிடிக்கிறோம். இதில் சில பாத்திரம் நல்லதாக இருக்குது, கிளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது, நல்லது. ஆனால் பாத்திரம் அழுக்கண்டா அந்த எண்ணெய் என்ன செய்யும்? என்ன செய்யும் சொல்லுங்க. அந்த எண்ணெய் என்ன செய்யும்? கெட்டு போயிடும். இப்ப பாத்திரத்தில் புளியா, அபிஷேகத்தில் புளியா? பாத்திரத்தில் புளி. தேவன் அபிஷேகத்தை அளவில்லாம ஊற்றுவாராம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவியானவர் அளவில்லாம இருந்தாராம். abundant grace, அளவில்லாம ஊற்றி கொண்டிருந்தார். ஆனா அவருடைய பாத்திரம் நன்மை செய்கிறவராக சுற்றி செஞ்சார். ஹல்லேலூயா. ஆனா ஒரு பாத்திரம் கெட்டு, ஜூதாசுக்கு அதே சீசன் தானே, ஜூதாசுக்கும் அபிஷேகம் ஊற்றினார் தானே கர்த்தர். ஜூதாசும் வரங்கள் இருந்து தானே கிரிய செய்து. அவன் பாவிச்சது என்னத்துக்காக? அழிவுக்காக பாவிச்சான். அதே அபிஷேகத்தை பிசாசு முண்டைக்கு அதைத்தான் செய்யுது. ஆனபடினால அபிஷேகம் முண்டைக்கு பாருங்க, நல்லா ஜெபிப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆவில் நிறைவாங்க. உண்மை சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவன் என்று சொல்லப்படும். அதாவது பழமொழி.
அடா இந்த அநியாயக்காரனும் ப்ராஃபெட். அவனுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இல்லை. கர்த்தர் சான்ஸ் கொடுத்தார், அதை யூஸ் பண்ண இல்லை, லூஸ் பண்ணிட்டு. ஆனா அவனுக்கு என்ன இருந்தது? அபிஷேகம் இருந்தது. ஆனபடியே தான் வசனம் சொல்லுது, அபிஷேகத்தை காத்துக்கொள்ள. அபிஷேகம் பாதுகாக்கப்பட வேண்டியது உண்டு, அபிஷேகம் பக்குவப்படுத்த வேண்டியது உண்டு. தீர்க்கதரிசியினுடைய ஆவி தீர்க்கதரிசிக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கும். ஆமாம், அதை அவிட்டு விட்டு தன் இஷ்டமானபடி அது ஓடாது ஒரு நாளும். கண்ட்ரோல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லா காரியங்களுக்குள்ளேயும் அடங்கி இருந்தார். ஆனபடியாதான் வசனம் சொல்லுது, தேவனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது ஒரு காரியம். அப்பத்தான் இன்றைய பாருங்க, நியூக்ளியர் பாம்பு இருக்குது, வெளியால விட்டா உலகத்தையே அழிச்சு விட்டுரும். ஆமென். அதை எவ்வளவு அதை பிரசர்வ் பண்றாங்க, பாதுகாக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தண்ணியை வச்சு அதை கூலாக்கி 24 ஹவர்ஸும் என்ன செய்றாங்க, அது அந்த லெவலை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. அதை வெளியே பட்டுதோ சரி, முடிஞ்சுது கதை. அந்த ஏன் அதுக்குள்ள என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது. இப்போ அதை அடங்கி இருக்கிறதுனால, அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாம் எலக்ட்ரிசிட்டி இன்னைக்கு அங்கே இருந்தால் வருது. ஆமென். எல்லாமே அங்கே நியூக்ளியர் பவரில் இருந்தால் எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பத்தாக்குறைக்கு பெல்ஜியத்துக்கும் கடனாக கொடுக்குறாங்க, சும்மா கொடுக்குறாங்க. பெல்ஜியம் அவன் பகல்லையும் போடுறான் லைட். அங்கே ரோட்டாக பகலெல்லாம் லைட் எரியும். ஏன்? பிரான்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குது. ஆமென். அவங்களுக்கு கிருபை தெரியாது. ஹல்லேலூயா. ஆனபடியால் நாங்கள் ஒன்று நம்ம கவனிக்க வேணும். அதான் வசனம். ஒரு லீடர் அவன் என்ன செய்வான்? தன்னை எப்பயுமே காத்து கொள்வான். ஆமென். எப்போ பேச வேணும், எங்கே பேச வேணும், என்னத்தை பேச வேணும். ஆமென். முதலாவது ஆனால் ஒரு நல்ல குவாலிட்டி ஒரு லீடருக்கு இருக்க வேணும், கேட்க வேணும். லிசன். என்ன செய்ய வேணும்? ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள். காது உள்ளவர்கள் என்ன செய்யுங்க? கேளுங்க. ஆமென். இன்கொயர் பண்ண வேணும். இது எப்படி, இது சரியா பிள்ளையா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும். ஆமென். புரிஞ்சு கொள்ள வேணும். ஆண்டவர் எத்தனை தடவை சொல்றார்? 7 சபைகளுக்கும் சொல்றார், காது உள்ளவன் கேட்க கடவான், காது உள்ளவன் கேட்க கடவான், காது உள்ளவன் கேட்க கடவான் சொல்லி. எத்தனை பேர் கேட்கிறதற்கு தாமதமாக இருக்கிறோம், கேட்கிறதற்கு நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம். பேசுறதற்கு என்ன மாதிரி இருக்க வேணும்? தாமதமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். பிசாசு தான் அவசரப்பட்டு எல்லாத்தையும் பேசும். ஏன்? அது வஞ்சிக்கிறாவி. தனக்கு கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் தேடி 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 பார்த்து நாங்கள் வஞ்சகத்துக்குள்ள மாட்டிடக்கூடாது. வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. அப்படி பொல்லாத பிசாசுடைய தந்திரங்களை அறிஞ்சிருங்க, தெரிஞ்சிருங்க. ஆமென். நாங்கள் வாசிப்போம் எபிரேயருடைய புஸ்தகத்தில் 13:7 இல்லை, எபிரேயர் 13:7. வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆமென். தேவ வசனத்தை என்ன செய்தவர்கள்? வசனத்தை போதித்தவர்கள். ஆமென். எங்களுக்கு நிறைய பேர் இப்ப போதிச்சிருக்கிறாங்க. தாவீது ராஜா போதிச்சிருக்கிறார், யோசேப் போதிச்சிருக்கிறார், தானியேல் போதிச்சிருக்கிறார். அவர்கள் எல்லாரும் தங்களுடைய லைஃபை அப்படியே எழுதியிருக்கிறார். லைஃபை என்ன செய்திருக்காங்க? எழுதியிருக்காங்க. ஒளிவு மறைவு ஒன்றுமே இல்லை. அவர்களுடைய முடிவையும் எழுதியிருக்காங்க.
ஆண்டவர் சவுலுடைய முடிவு தொடக்கத்தை முடிவை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி நாங்கள் எல்லாருமே வாசிக்கக்கூடிய நிறுவங்களாக இருக்கிறோம். ஒரு லீடர் மற்றவங்களால் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும், பார்க்க முடியும், பழக முடியும். வேதம் சொல்லுது என்ன செய்து, நாங்கள் தொட்டதும் நோக்கி பார்த்ததும் கண்டதும் கேட்டதும் ஆகிய கர்த்தரை நாங்கள் தேவனை நாங்கள் பிரசங்கம் பண்றோம். ஆமென். ருசி பார்த்ததும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு லீடர் வந்து ஒரு இமேஜினேஷன்ல தொடங்க மாட்டான். எங்கேயோ கேள்விப்பட்டேன், யாரோ சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. இது லீடருடைய பேச்சே இருக்காது. கண்ணால நாங்க நோக்கி பார்த்தோம். ஆமென். தீர விசாரிச்சு கரெக்டா நாங்க பார்த்தோம். ஏன் ஒரு லீடர் என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். ஆனா கள்ளன் பதறுவான். ஆமென். உங்களை குறித்து குற்றப்படுத்துறவங்களை பதறுவாங்க. ஏன்? ஒரு நாள் சிதறி போறதுக்கு. உனக்கு ஒரு வழியாய் வர்றவர்கள் என்ன செய்வாங்க? 7 வழியாய் அட்ரஸ் இல்லாம போவாங்க. நீ என்ன செய்ய மாட்டாய்? ஆமென். தேடியும் என்ன செய்ய மாட்டாய்? காண மாட்டாய். தேடியும் காண மாட்டாய். ஹல்லேலூயா. ஏன்? எப்படி ஜெபிக்கலாம்? ஒரு வேளையில ஜெபிக்கலாம், பாசிங்க ஜெபிக்கலாம். அக்கிரமக்காரருடைய ஜெபங்களை கர்த்தர் அருவருக்கிறார். ஹல்லேலூயா. சொந்த ஜனங்களை நீ விசாரிக்காம அவர்கள் மேல காரியங்களை செய்கிற போது அந்நியலும் புறம்ப தள்ளப்படுவார்கள். ஆமென். இன்றைக்கு நம்முடைய இஷ்டப்படி நம்முடைய ஆண்டவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் போக முடியாது. இஷ்டப்படி நம்முடைய வீட்டை கட்டலாம், ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். ஆனால் சர்ச் கர்த்தர் அதை ஒரு 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 மாடல் போட்டு வச்சிருக்கிறார், ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறார். இதன்படி தான் நீ செய்யணும் என்று மோசேக்கு கர்த்தர் காண்பிச்சார். எங்களுடைய நடை எப்படி இருக்க வேணும், எங்களுடைய பேச்சு எப்படி இருக்க வேணும், எங்கள் எப்படி ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க வேணும், எப்படி தொழுது கொள்ள வேணும், எல்லாமே கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொன்றா யாத்ராமத்தில் இருந்து ஆரம்பிச்சிருக்கிறார். ஆமென். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் வாசிங்க இருக்கா 11 ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததியாருக்கும் நியமங்களையும் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பான் என்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம்? அறிஞ்சிருக்கிறார். வாசிங்க 19 18 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் ஆமென். கர்த்தர் தாயின் கற்பத்தில் இருந்து நாம் ஒவ்வொருத்தரையும் அழைச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பாடுகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், இல்லாதது பொல்லாதது காரி துப்பி என்ன செய்தாலும் ஆமென் கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் என்ன செய்வாராம்? சொன்னதை செய்வார். அவர் சொன்னதை சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பான். ஆமென். கண்டுபிடிக்க சொல்லிக் கொடுக்கிறது இல்ல. தாய்மார் எதை செய்யறீங்களோ, தகப்பன்மார் எதை செய்யறீங்களோ, பிள்ளைங்க டபுளா ரிபிளா செய்யும். கதையே இல்லை. ஒன்றில் அம்மாவா இருந்து அம்மா கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கலாம், அப்பா என்ன செய்யலாம்? குப்பை கொட்டலாம். புரிஞ்சுதானே? அம்மா கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கலாம், அப்பா என்ன செய்யலாம்? குப்பை கொட்டலாம். அல்லது அம்மா குப்பை கொட்டுனா அப்பா கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார். எது எப்படியோ, ஆனா கொட்டுன குப்பை ஒரு நாளைக்கு என்ன செய்யத்தான் வேணும்? அல்லத்தான். எப்படி அல்ல வேணும்? பூச்சி புழுவோடு அல்லோடும்.
அல்லேலூயா. எண்ணத்தோடு அல்லோணும், பூச்சி புழுவோடு ஒரு நாள் அல்ல வேணும். ஏன்? வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் வேலியை சுற்றி அவர் என்ன வேலி போடுவாராம், வீட்டை சுற்றி. வீட்டுக்குள்ள கிளீனிங் இல்லை, வெளியால. உள்ளுக்குள்ள நீ இஷ்டமானதெல்லாம் செய். வாய் உனக்கு வேலியை போட்டு வைப்பார். அதுக்கு ஒரு பாதுகாப்பும் தருவார். வாய் அது உன்னுடைய பொறுப்பு. உச்சிதமான நன்மைகளினால உன்னை வீட்டை ஆசிரியர். ஆனபடியால ஆபிரகாம கர்த்தர் அறிஞ்சிருக்க. ஆபிரகாம் அப்படி செய்ய மாட்டார். ஆபிரகாம் பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. கஷ்டமான காரியம் நாம நல்லதை செய்தா நல்லதை சொல்லி கொடுக்கலாம். போராடி ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக ஜெபிச்சார். சிலவழியில் நல்ல கணவர் இருந்து மனைவிக்காக ஜெபிக்கிறீங்க. அன்னாள் என்ன செய்தால்? அவள் ஜெபிச்சாள். ஈசாக்கு ஜெபிச்சார், ஆசீர்வாதத்தை பெற்றார். அன்னாளும் ஜெபிச்சு ஆசீர்வாதத்தை பெற்றார். கணவனோ மனைவியோ பேலன்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிச்சா அது கதையே வேற. ஆமேன். அது கதையே வேற. அல்லேலூயா. ஆமேன். அது பிசாசு விடாது. அல்லேலூயா. கர்த்தரால் உலகத்தை ஜெயிச்சவர் கர்த்தர். ஆமேன். அல்லேலூயா. அது ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். என்ன செய்வோம்? கையெல்லாம் தளர்ந்து போகல, அம்மா கையப்பிடி, அல்லேலூயா சொல்லி கையை பிடிப்பாங்க, பிடிக்க வைப்பார் கர்த்தர். ஆமேன். ஒரு நாள் வரும். அந்த நாளுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், காத்திருக்கணும். ஆமேன். கர்த்தர் சொல்லுவார், உன் காத்திருத்தல் முடிவடைஞ்சுது இந்தா நான் சொல்லுவார். ஆமேன். அப்ப ஆபிரகாம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து. தேவன் என்ன சொல்றார்? நீதியையும் நியாயத்தையும் செய்து. அப்ப நாங்க என்ன நல்லதை செய்யப்படும். நல்லதை பேசுங்க, நல்லதை பேசுங்க. நல்லதை பேச 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 எங்களுடைய சரீரம் சுகமாகிக் கொண்டே வரும். உள்ள அவயவங்கள் எல்லாமே நல்ல பலன் வரும். ஆமென். நல்லதை பேச, ஆண்டவருடைய வார்த்தையை பேச, ஆண்டவருடைய வசனத்தை பேச, நல்லதை பேச பேச கர்த்தர் என்ன செய்வார்? சோத்தை கொடுப்பார். எனக்கு ஒரு ஆளை தெரியும். அவங்களுடைய அந்த வைஃப் ரொம்ப பயங்கரமா அழுதாங்க. என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி கணவனை திட்ட முடியுமோ கத்தி 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 திட்டுறாங்க. கத்தி கத்தி திட்டுறாங்க. ஏன்? அவருடைய நடவடிக்கை பயங்கரமான நடவடிக்கையா போயிட்டு, தேவையில்லாத தொடர்பு. வளர்ந்த பிள்ளைங்க, திருமணமாக வேண்டிய வயசு, என் வீட்டுக்கு ஆபத்தை கொண்டு வராங்க, சாபத்தை கொண்டு வராங்க. திருமணம் செய்து வைக்க வேண்டிய நிலையில தாய் பயங்கரமா போராடுறாங்க. ஆனா அங்க மனுஷன் என்ன செய்யறான்? தேவையில்லாத காரியம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு நெருக்கத்தோடு அவங்க துடிப்பாங்க. ஒரு நல்ல குடும்ப தலைவன் செய்கிற வேலையா? அதை யோசிச்சு பாருங்க. செய்ய மாட்டாங்க. ஆனால் நாங்கள் கர்த்தரை அறைஞ்ச பிள்ளைங்க, ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், தாயோ தகப்பனோ யாரா இருந்தாலும் நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம் எதை வாழ்ந்தாரோ அதை நாங்கள் என்ன செய்யறோம்? அதனை பின்பற்றி நல்ல காரியங்களை செய்யப்படும். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்ன செய்யுமா? நம்மை தொடரும். அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்ட நல்ல தைலம். அது அந்த ஆடைகள் மேல விழ வேணும். ஆடை அழுக்கண்டா தைலம் ஊத்துறதுனால என்ன பிரயோசனம்? ஆமென். ஆடை அழுக்கண்டா என்ன செய்ய முடியும்? நல்ல தைலத்தை, நல்ல தைலம் என்னவா மாறிடும்? நார்ன தைலமாய் மாறிடும். ஹல்லேலூயா. ஆனபடியால நாம ஆபிரகாம் தன்னை காத்து கொண்டார். ஹல்லேலூயா. சுத்திகரிப்பு நல்லது.
நெடுகை சுத்திகரித்து கொண்டு இருக்க முடியாது. ஆமாம், நெடுகம் சுத்திகரித்து நீங்கள் பாத்திரத்தை போட்டு தேய்ச்சி கொண்டு இருங்க பார்ப்போம். கையும் தேய்ச்சி பாத்திரம் செஞ்சு போய். ஆமாம், அது பெரிய திராட்சை செடி என்ன யார் என்னென்ன சுத்திகரிப்பு ஒருக்கா 2 தடவை தான் செய்ய முடியும். நெடுக சுத்திகரிச்சிங்கண்டா ஒன்றுமே இல்லாமல் போய். அல்லேலூயா. அப்போ அக்கிரமங்கள் அநியாயத்துக்கெல்லாம் அதான் கர்த்தர் செய்வார். கர்த்தர் என்ன ஒரு அந்த எல்லா வரமுறையும் வச்சிருப்பார். எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் என்ன செய்யலை, வர இல்லை, இன்னும் நிரம்ப இல்லை. நிரம்பிட்டு அது வலியும். அது ஆமாம், அது நிரம்பு முறையும் அது சான்ஸ் இருக்குது. மனம் திரும்ப சான்ஸ் இருக்குது, நிறுத்த சான்ஸ் இருக்குது. ஆனால் நிரம்பி வலிஞ்சுதோ அது போகிற இடமெல்லாம் அநியாயம், அக்கிரமம், அப்படியே போய்கொண்டே இருக்க வேண்டியதான். அப்போ ஆபிரகாம் ஒரு நல்ல ஒரு தலைவர். ஆனபடியாக பாருங்க, இன்றைக்கு ஜூதர் எல்லாருமே எல்லாத்திலுமே பிளஸ் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா. அதே மாதிரி தொலைக்காட்சியை பார்த்து இருக்கிற பிள்ளைகளும் நீங்கள் எல்லாருமே நல்ல ஒரு தலைவர், நல்ல ஒரு தலைவிகள். உங்களை சந்ததியாக உங்களுடைய பேரை என்ன சொல்லுங்கள், உங்களோட பிள்ளைகள் சொல்லுங்கள். ஆமேன், உங்களோட சந்ததி சொல்லும். ஆமேன். எங்களுக்கு ஒரு அம்மா இருந்தா, அம்மா இருந்தா, ஆமா, அவங்க என்ன செய்வாங்க, ஒரே ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, ஒரே ஆசீர்வதிக்கலாம் இருப்பாங்க. அவங்களோட சந்ததியில தான் நாங்கள் வந்தனாங்க. ஆமாம், ஆனபடியத்தான் நாங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆனபடியத்தான் நாங்கள் இன்றைக்கு நல்லா இருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் ஆபிரகாமுடைய சந்ததி. அல்லேலூயா. நீ போகிற போது எல்லாம் அந்த 44:24 இருக்கா, வாசிங்க இருக்கா. 44:24 எஸ்ஐயா. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர், நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி தான் என்ன செய்வாராம், ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்தி. ஆமாம், இந்த மறுபடியும் இருக்க வாசிங்க, அந்த கவனமாக கேளுங்க, கொஞ்சம் சுலோவா. நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை நான் என்ன செய்வாராம், கட்டுக்கதைக்காரரின் குறிகள் அபத்தமாக்கி உங்களோட குடும்பத்துக்கு விரோதமாய் கட்டுக்கதை சொன்னவங்கள், சபைக்கு விரோதமாய் கட்டுக்கதை சொன்னவங்கள். ஆமேன். என்ன செய்வார், கட்டுக்கதைகள் உங்களுக்கு பின்னால பேசுவாங்க, முன்னால சிரிப்பாங்க, எவ்வளவோ கொடுமையான காரியங்களை செய்வாங்க. ஒரு வேளையில் நீங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், என்ன செய்வாங்க, நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகள், அது ஒரு சூனியம். கட்டுக்கதைக்காரர்கள் எத்தனை நன்மையை பெற்றிருப்பாங்க, எத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாங்க, எத்தனை பிளஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க, ஒன்றையும் சொல்ல மாட்டாங்க, கட்டுக்கதை சொல்லுவாங்க. அது அவங்களுடைய தொழில். உங்களுடைய கையை நீட்டி உதவி பெற்றிருப்பாங்க. என்னடா இப்படி நீங்க யோசிக்கலாம். ஒரு நாள் வரும், நான் கட்டுக்கதைக்காரரின் அவர்களுடைய சூனியங்களை, அவர்களுடைய மாய்மாலங்களை, தந்திரங்களை என்ன செய்வாராம், அபத்தமாக்குவார். அவங்க யோசிக்காத நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் டக்கண்டு வசனம் சொல்ற மாதிரி பிடரியில் அடிவிடும். பிடரி திரும்பி பார்க்க டைம் இருக்காது. பேச்சோட ஊழியத்தோட நாம் என்ன செய்ய முடியாது. இன்றைக்கு கனவேர் விளையாடுறாங்க, அதான் கடைசி விளையாட்டாக இருக்கும்.
அல்லேலூயா. நான் தைரியமாக நான் பயப்படுத்த நான் சொல்கிறேன். ஆண்டவருக்காக உண்மையாக ஓடி ஆண்டவருக்கு ஒரு நல்ல காரியத்தை கஷ்டப்பட்டு வீடுகளை இழந்து அதுகளை இழந்து ஆமேன் 24 மணித்தேலம் அவருடைய குடும்பங்களை எல்லாம் விட்டு நாங்கள் இருந்து அந்த ஊழியத்தை நாம் கட்டுறேக்கல ஆசிரியக்கப்படல. பல பேருக்கு அது கொஞ்சம் பேருக்கு அது ஒரு ஜோக்காக இருக்கும். ஆனால் அந்த ஜோக் ஒரு நாளைக்கு என்ன செய்யும்? கர்த்தர் ஒரு எண்டு வச்சிருப்பார். பூமியில் செய்யும் சகல காரியங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. என்ன செய்யப்படுவது என்ன உண்டு? விதைக்கு ஒரு காலம், அறுக்கு ஒரு காலம். ஆமேன். அது ஒரு நாளும் விதைப்பு மறுப்பும் இல்லாமல் ஒரு நாளும் போகாது. அதே மாதிரி தான் இன்றைக்கு உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், உங்களை குறித்து சொன்ன கட்டுக்கதைகள், கட்டுக்கதைக்காரனே சூனியம் சூனியம் அவங்களுக்கு சூனியத்தை செய்து அதை டெவலப் பண்ண முடியல. எங்கே கொண்டு போய் வைக்கிறேன்னு தெரியாது. ஃபோனில் தான் கொண்டு தெரியுறாங்க. இப்போ அவங்க பயப்படாங்க. அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. வசனத்தை வாசிப்பேன். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி அப்படி என்றால் என்ன? கட்டுக்கதை சொல்றவங்க ஒரு சூனியக்காரங்கள், மந்திரகாரங்கள். அல்லேலூயா. தெளிவா சொல்லுங்க. அபத்தமாக்கி அப்படி அபத்தமாக்குன்னா கர்த்தர் என்ன செய்வார்? உங்களோட தலைகளை உயர்த்துவார். ஆமென். ஆவியை ஊற்றுவார், அதிசயங்களை செய்வார். ஓ கர்த்தர், நானே உன்னோடு கூட இருந்து, தேவன் நம்மோடு கூட இருந்து, கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. ஆமென். திருப்புள்ளையே நீ என்ன செய்யாத? பூச்சியே பயப்படாத, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தண்ணீரை கடந்தாலும் நீ என்ன செய்ய மாட்டாய்? மூழ்கி போக மாட்டாய். ஆமென். என்னத்துக்கு பயப்பட வேணும்? நாங்கள் யோசிக்கணும், தைரியமாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி. குறி சொல்லுகிறவர்களை என்ன செய்யறது? நிர்மூடராக்கி. அப்ப ஆறு குறி சொல்ற ஆவி யாருக்கு இருக்குது? ஆறு குறி சொல்ற ஆவி கட்டுக்கதைக்காரன். வசனத்தில் நான் கட்டுக்கதைக்காரனின் குறிகளை அப்படின்னா குறி அந்த கட்டு கதை கோல் சொல்றவங்கள், கட்டுக்கதை சொல்றவங்கள். பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்குது குறி சொல்றவர்கள். ஆமென். குறி அதுதான் சூனியம் செய்யறது. யோசிச்சு பாருங்க, உங்களோட வீட்டில் யாராவது சூனியக்காரங்க இருக்கிறாங்களான்? நமக்குள்ள அந்த குறை இருந்தா நாங்களும் கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. எங்களை அவர் மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலை எல்லாம் மனம் திரும்பல. கர்த்தர் சான்ஸ் வச்சிருக்கிறார். எந்த பாவியும் மனம் திரும்பாம ஆண்டவர் தள்ள மாட்டார். மன்னிப்பு தன்னிடத்தில் வேற யாரையுமே அவர் என்ன செய்ய மாட்டார்? புறம்பாய் தள்ள ஒரு நாளும் தள்ள மாட்டார். அப்ப வாசிங்க குறி. அப்ப இந்த கட்டுக்கதைக்காரர்கள், கோல் சொல்றவர்கள், இவர்களுக்கு ஒரு பேர் கர்த்தர் கொடுக்கிறார். என்னண்டா? சூனியக்காரர். ஆமென். தெளிவா இருக்குது, சூனியக்காரர். ஆமென். வெளிப்படுத்தல் 21:8 சொல்லப்படுது, சூனியக்காரருடன் பரலோகத்துக்கு போற தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்களாம். அல்லேலூயா. சூனியக்காரன். நான் கட்டுக்கதைக்காரர்களின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி. குறி சொல்லுகிறவர்களை, கட்டுக்கதைகளை உருவாக்குறவர்களை, கிரியேட் பண்றவர்களை, செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக, தங்களுடைய சுயநலத்துக்காக, சுய லாபங்களுக்காக நாம என்ன செய்யக்கூடாது? சொந்தத்தில் எடுத்து சொல்ல வழிக்கிடக்கூடாது. ஒரு நாள் வரும், அது அப்படியே நல்லா வளர விடு. ஆண்டவர் சொல்ல வளர விடு, செடிகளோட வளருது, வளரட்டு வளரட்டு. கடைசி நாள்ல அறுத்து. அழைப்புள்ளவன் ஒரு நாளும் பயப்பட மாட்டான். கள்ளன் தான் அவன் சான்ஸ் பார்த்துக்கண்டே இருப்பான். சான்ஸ் பார்த்து கண்டிருப்பான். எப்படா ஒரு பிரச்சனை வரும், எப்படா ஒரு ஊர்வலம் வரும் கடை உடைக்கிறதுக்கு. ஒரு ஊர்வலம். என்ன ஊர்வலம்? என்னது? அது ஏதோ ஒரு தேவைக்கு போகுது ஊர்வலம். ஆனால் அதுக்குள்ள முகமூடிய பூட்டிக்கண்டு டிவியை தூக்குறவனும், கமராவை தூக்குறவனும், அதை தூக்குறவன், அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். கள்ளன் சான்ஸ் பார்த்து கொண்டே இருப்பான். நல்லவன் மாதிரி இருப்பான். உங்களுக்குள்ள ஓநாய்கள் என்ன
ஆட்டுத்தோலை போட்டு ஓநாய்கள் அனுப்புகிற காலம் வருமா. ஆனபடியால் வஞ்சிக்கப்படாமல் இருங்க. உங்களோட குடும்பத்துக்கு புத்தி சொல்லுங்க, பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லுங்க. ரோட்டில் போய்க்குள்ள ஆரோ மாமா கையை காட்டுவார், மாமாவை நம்பி ஏறிடாதீங்க. மாமி வருவா மொட்டா கூட ஏறிடாதீங்க. ஆமேன். ஆமாம், இன்றைக்கு எத்தனை பிள்ளைங்களை ஸ்கூலில் போகிற பிள்ளைங்களை காண இல்லை. மாமா சரித்திரத்துலேயே அப்படி இல்லை, மாமா மாதிரி இருந்ததில்லை. நிறைய பிள்ளைங்கள் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. ஆனபடியால் வாசிங்க. குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி, குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கை, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் மறுபடியும் இப்ப கட்டி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்வாராம்? என்ன செய்வார்? நான் என் ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனபடியே உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். உங்களை மறுபடியும் உறுதிப்படுத்துவார். தைரியத்தை தருவார், பலத்தை தருவார், ஆரோக்கியத்தை தருவார், ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஐ வில் எஸ்டாப்ளிஷ். தெளிவாக ஆண்டவர் சொல்றார், நான் செய்வேன், நான் இதை நிறைவேற்றுவேன். நீங்க யோசிக்க வேணாம், கலங்க வேணாம், பயப்பட வேணாம். பாழாய் போனது, நஷ்டமா போனது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? திருப்பி கொண்டு வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால நிறைவேற்றுவாராம். ஆனபடியா நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. எல்லாரும் நாங்கள் எழுந்து நிற்போமா? இந்த வேளையில் எழுந்து நின்று நாங்கள் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் சபையில் சமாதானத்தை கர்த்தர் தண்டுவார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஹல்லேலூயா. நல்லா ஜெபிக்க வேணும். இந்த வேளையில் வாய்களை நல்லா திறந்து, நல்ல வாய்களை திறந்து பாரப்பட்டு ஜெபிங்க, பாரப்பட்டு ஜெபிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தை கட்ட வேணும், பிள்ளைகளை கட்ட வேணும், கணவனை ஆசீர்வதிக்க வேணும், மனைவி ஆசீர்வதிக்க வேணும். நானும் என் விட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி எல்லாருமா நல்லா ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அந்த அறிவாகிய ஒளியினுடைய பிரகாசம் எங்களுடைய இது தேவன் அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த பிரகாசம் எங்களுக்குள்ள கடந்து வரட்டு, எங்களுக்குள்ள கடந்து வரட்டு. நல்லா ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ரீக்க ராபா. நல்ல குரல்களை உயர்த்தி, குரல்களை உயர்த்தி, குரல்களை உயர்த்தி, குரல்களை உயர்த்தி. ரீக்க ராபா லாமா ஷந்த ராபா லாபி அந்த ரக்கல் பாபா ராபா. ஓ நன்றி, 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 நன்றி என்று சொல்லி, நன்றி என்று சொல்லி, நன்றி என்று சொல்லி எல்லா வாய்களும் திறக்கப்படட்டு, எல்லா வாய்களும் திறக்கப்படட்டு, எல்லா வாய்களும் திறக்கப்படட்டு. எல்லாரும் எல்லாரும் நல்லா ரீகா ராபா ராமா ராகா ராபா லாபா பாபா. கரங்களை வாலிய பிள்ளைகள் லேவேலுமா, வாலிய பிள்ளைகள் இப்போ லேவேலுமா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி நல்லா ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட வீட்டை கர்த்தர் கட்டுவார். உங்களோட குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களோட பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகிறதல்ல, உங்களோட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய தலைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. ரீகா ராமா. ஊழியக்காரனுடைய வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்தி ராரா ராமா லாமா சந்தரா பாபா ஓமா ராபா லாமா ஷேகே ரேபே லேபி அந்தரா பாபா ரோமோ ரோபோ லோமோ ஷே பே 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 கரலா மாமா. நல்ல ஜெபிங்க, நல்ல குரல் ஓபன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிய பிள்ளைகளை கர்த்தர் நல்ல வாழ்க்கையில உயர்த்துவார். நல்ல உன்னதமான, நல்ல உச்சிதமான ஹல்லேலூயா நல்ல ஜொப்ல இருப்பீங்க, உயர்த்தப்படுவீங்க. கேளுங்க, கர்த்தர் தேவரீர் என்னுடைய கரம், உம்முடைய கரம் கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்கி தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டா கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ரீகா ராபா லாமா ஷரபா ராபா. யாபேசு தன் சகோதரரை பார்க்கிலும் எல்லாரையும் பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தானா. ஓமா ராபா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா ஜெபிங்க, ப்ரே 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 பண்ணுங்க. அரகா ராபா லாமா ஷந்த ராபா ரீதா ராபா லாமா கராபா லாமா மாமா. அதிசயங்களை செய்கிறவர் எங்கள் மத்தியில இருக்கிறார். அற்புதங்களை நடத்துவர் எங்கள் நம்ம நடுவில் இருக்கிறார். என் ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ரீகா ராபா லாமா கராபா லாமி அந்த ராபா. ஓ ரீகா ராபா லாமா ஷக்கரா பாபா.
raba lama shere mingara baba. Ori vara mala makara bala bashire baba rababa. Ora bala mama shere mingara bala baba. நன்றி 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 ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஐ பிளஸ் பண்றோம் ஐயா. ரீகரபல மாமா. ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. அப்படியே நாங்க ஜெபிப்போம். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக, ஒவ்வொரு கர்த்தர் கொடுத்த நம்முடைய பிள்ளைங்க ஒவ்வொன்றும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள், ஒவ்வொரு சின்ன ஆத்மாவோ பெரிய ஆத்மாவோ, பெலன் இல்லதோ பெலன் இல்லாதோ எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் பங்காளர்கள், இந்த ஊழியத்துக்கு ஆசீர்வதிக்கிறவர்கள், இந்த ஊழியத்துக்கு ஓடுறவர்கள், இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், அதாவது ஜெபங்களுக்கு ஜூமில் அப்போ உடன் ஊழியக்கார எல்லாருக்காக ஆசீர்வதிச்சு ஜெபிங்க. நீங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறீங்களோ அவங்கள ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. எல்லாருமா ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ரீக்க ராபா லாபா கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா இந்த பிள்ளைங்களை. ஆளுடைய நம்முடைய சபையை ஆசீர்வதிப்போம், நம்முடைய சபையை ஆசீர்வதிப்போம். ரீக்க ராபா உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ரீத்த ராபா கராமா லேமி அந்த ரக்கல் பாபா ராபாபா. ஓ நன்றி 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 ராஜா. ரோப ரோப லோமோ சீக்கரா பாபா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். இந்த பாடலை பாடுவாம். ஹalleluya ஹalleluya ரிஷா கரபாபா ரபாபா ஹalleluya. அப்படியே பாடலை பாடுவோம். எல்லாரும் கண்களை மூடி. கர்த்தர் எங்களை ஜெயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லா பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகளில் இருந்து, பொல்லாத மனுஷர்களுடைய அசட்டையில இருந்து, அக்கிரமங்களில் இருந்து, அநியாயங்களில் இருந்து எங்களை விலக்கி எங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார்.